ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இத நான் எழுதுனதுலேருந்து என் குழந்தைங்களுக்கு ஒரே புத்தகத்த படிக்கணும்னு ஆர்வம் பொங்கிருச்சு. அதனால நாங்க என்ன பண்ணோம், திருப்பூர்ல புத்தக திருவிழா போட்டிருக்காங்க. அத போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். போற வழி ஃபுல்லா விளையாடிட்டு, பாட்டு பாடிட்டே போனோம். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இப்போ குழந்தைங்களோட போனது. வழி பூரா போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டே தான் போனோம். உள்ள என்ட்ரிலேயே நிறைய போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. ரொம்ப அழகா பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகளுக்காக உட்காந்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளோ கூட்டத்த பார்க்குறதுக்கு. சிந்துவெளி அரங்கம்னு சொல்லிட்டு கிட்ஸ் கிளப் ஸ்கூல் சார்பா ஒன்று வச்சுருந்தாங்க. இது முழுக்க முழுக்க நல்லா இருந்தது. வரலாற்று நிகழ்வுகள பறைசாற்றுற மாரி. உள்ள அரங்குகளுக்கு பார்வையிட போயிட்டோம். அங்க இது விதைகள் இருந்த ஒரு அரங்கம். எல்லா வகையான விதைகளுமே அங்க இருந்தது. அது போக புத்தகங்களும் இருந்தது. இன்னொரு அரங்கத்தில பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர்ல செஞ்ச நிறைய கிராஃப்ட்ஸ் அவ்வளோ அழகா இருந்தது. குட்டி ஆகாயம்னு சொல்லிட்டு ஒரு சிறுவர் இதழ்ல நிறைய புத்தகங்கள் வச்சுருந்தாங்க. இது குழந்தைகள ரொம்ப கவர்ற மாரி இருந்தது. என் குழந்தைங்களே 5, 6 புத்தகம் வாங்குனாங்க இதுலேயும். இன்னும் நிறைய பப்ளிகேஷன்ஸ் அங்க இருந்தாங்க. நம்ம ஒரே இடத்துல இத்தனையும் பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா குழந்தைங்கள கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அது போக ஆங்கிலம், ஹிந்தி, பக்தி இலக்கியங்கள் நிறையா இருந்தது. ஒரு ஸ்டால்ல 10 திருக்குறள் சொன்னா ஒரு புத்தகம் இலவசமா கொடுத்துட்ருந்தாங்க. என் குழந்தைங்க நான், நீன்னு போட்டி போட்டு அங்க நின்னு திருக்குறள் ஒப்பிச்சிருந்தாங்க. கொஞ்சம் தயங்குனாலும் முயற்சி பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. புத்தகம் பரிசா கொடுத்தாங்க. அப்புறம் அது போக அங்க வச்சிருந்த இந்த செல்ஃபி ஸ்பாட்டு, நான் முதல்வன் திட்டத்தோட அந்த கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்ருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில நாங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். பவா செல்லத்துரை பேசிட்டு இருந்தாரு. அத எங்களால கேட்க முடியல. ரொம்ப இருட்டிருச்சு நாங்க வெளியில வர சமயம். பசிக்குதுன்னு வேற அடுத்து ஆரம்பிச்சுட்டாளுங்க. அதனால சீக்கிரம் கிளம்பிட்டோம். நான் வாங்கின புத்தகம் பாருங்க. ஒன்னாப்பு அலப்பறைகள், மனசே, ரிசர்ச் ப்ளீஸ், அறியப்படாத தமிழகம், சொற்களின் வாசனை, இவள் பாரதி, பேயாவது பிசாசாவது, ஓரிகாமி காகிதக்கலை பற்றி வர்றது, பிரபஞ்ச தேடல், துட்டுடு குழந்தைகள் நாவல், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தீர்வு, அல்வா கேட்ட முயல் குட்டி, ஜியாமெட்ரி பாக்ஸ் ஆயிஷாவோடது, ஜில் ஜங் ஜக் குட்டீஸ் கதைகள், பென்சில்களின் அட்டகாசம் இதுவும் குட்டீஸ் கதைகள், கீரா தாத்தா சொல்லும் கிராமிய கதைகள். இதை நான் தலைப்புக்காகவே எடுத்தேன். உஷ் குழந்தைங்க பேசுகிறாங்க. சிரிப்பு ராஜா. அவ்வளோதாங்க நான் வாங்கினது. நீங்களும் புத்தக திருவிழா கண்டிப்பாக போயிட்டு வாங்க.